வணக்கம். உங்களுக்கான இந்த பிரத்யேகமான ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசப் போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். இப்போ ஒரு சிறுவனோட பெற்றோர்கிட்ட மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க, உங்க பையனோட டிஎன்ஏ முற்றிலுமா பழுதாகிடுச்சு. அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்ல. பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இது கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே. அது என்ன நோய்? அது வந்து ஏடிஏ குறைபாடு அப்படிங்கிற ஒரு கொடிய மரபணு நோய். ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியம் நடக்குது. எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையும் இல்லாம, பெரிய அறுவை சிகிச்சையும் இல்லாம, சில வருஷங்கள்ல அந்த சிறுவனோட உடல் தன் சொந்த டிஎன்ஏவ அப்படியே தானாகவே மாற்றி எழுதி, பிழைய சரி செஞ்சு முழுமையா குணமடையுது. இது ஏதோ படத்துல வர சீன் கிடையாதுங்க. ஜார்டன் ஹூட்டன் அப்படிங்கிற சிறுவனோட வாழ்க்கையில நடந்த உண்மையான மருத்துவ அற்புதம். நிஜமாவே இத கேட்கும்போது நம்மளால நம்பவே முடியல. ஏன்னா, மனித உடலுக்கு ஏதோ 40 வயசு வரைக்கும் தான் வாரண்டி இருக்கு. அதுக்கப்புறம் முட்டி வலிக்கும், இதயம் பலவீனமாகும் அப்படின்னு ஒரு தவறான கற்பனையில தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, வயசானா நோய் வரும் அப்படிங்கறத நாம இயல்பா ஏத்துக்கிறோம் இல்லையா? கரெக்ட். ஆனா நம்ம உடல் தன்னைத்தானே தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிற, குணப்படுத்திக்கிற ஒரு மாபெரும் உயிரியல் தொழிற்சாலை அப்படிங்கறத நம்ம வசதியா மறந்துட்டோம். அந்த உடல் இயங்குற விதமே ஒரு பெரிய மர்மம்தான். அதத்தான் இன்னைக்கு நம்மளோட இந்த தேடல்ல நாம ஆழமா பார்க்க போறோம். மருத்துவர் ஆண்ட்ரூ வேல் எழுதிய 8 வீக்ஸ் டு ஆப்டிமம் ஹெல்த் அப்படிங்கிற புகழ்பெற்ற புத்தகத்தோட குறிப்புகளை வச்சுதான் இத நம்ம அலச போறோம். ஆமா, உடல் எப்படி தன்னைத்தானே குணப்படுத்திக்குது, அந்த அற்புதமான குணப்படுத்தும் சக்தியை வெறும் 8 வார வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமா எப்படி தூண்டிவிட முடியும் அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா அந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருக்கார். கண்டிப்பா. ஆனா எனக்கு முதல் கேள்வியே இதுதான். நம்ம உடம்போட வடிவமைப்பு 80 வருஷங்களுக்கு மேலாக இயங்கக்கூடியது. தன்னைத்தானே குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது அப்படின்னா, மருத்துவமனைகள் ஏன் எப்பவுமே நோயாளிகளால நிரம்பி வழியுது? நம்மை குணப்படுத்துறத நவீன மருந்துகள் தானே? இது ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம். இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நாம ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சிக்க தவறுகிறோம். அதாவது, சிகிச்சை என்பதற்கும் குணமடைதல் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சிகிச்சை வேற, குணமடைதல் வேறயா? அதாவது காய்ச்சல் வந்தா நம்ம போடுற மாத்திரை சிகிச்சை, அதுவாகவே சரியாவது குணமடைதல், அப்படிதானே சொல்றீங்க? ஓரளவுக்கு ஆமா. இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பாக்டீரியா நிமோனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறீங்கன்னு வச்சுப்போம். அங்க உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுக்கறாங்க. சரி. நீங்க குணமாயி வீடு திரும்புறீங்க. உங்களை குணப்படுத்தியது எதுன்னு கேட்டா ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா உயிரியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது உண்மை இல்ல. ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பாக்டீரியாக்களோட எண்ணிக்கையை மட்டுமே குறைக்குது. அந்த கிருமிகளோட பெருக்கத்தை தடுத்து நிறுத்துது, அவ்வளவுதான். அப்படியா? அப்போ மிச்சம் இருக்க கிருமிகளை யார் அழிக்கிறது? நுரையீரல சரி செய்யறது யாரு? அதுதாங்க உங்க உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி. மேக்ரோஃபேஜ்கள் மற்றும் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற உங்க சொந்த ரத்த வெள்ளையணுக்கள் தான் களத்துல இறங்கி மிச்சம் இருக்க கிருமிகளை வேட்டியாடி உங்க நுரையீரலை முழுமையை சுத்தம் செய்யுது. ஓ, அப்போ மருந்துங்கிறது ஒரு சப்போர்ட் மாதிரி தானா? ஆமா, மருந்து வெறும் தடைகளை மட்டுமே நீக்குது. ஆனா உண்மையான குணம் அப்படிங்கிறது உடலின் உள்ளிருந்து ஒவ்வொரு செல்லிலிருந்தும் தான் நடக்குது. கொஞ்சம் பொறுங்க. அப்படியென்றால் மேலை நாட்டு மருத்துவம் நமக்கு தேவையே இல்லையா? எல்லாமே உடம்பே தானாகவே சரி பண்ணிக்குமா? நான் அப்படி சொல்லல. விபத்துகள், மாரடைப்பு இல்லனா அதிர்ச்சியான காயங்கள் மாதிரியான அவசர நிலைகள்ல மேற்கத்திய மருத்துவம் ஒரு தீயணைப்பு வீரனை போல மிக சிறப்பா வேலை செய்யுது. உடனே தீய அணைக்குது, உயிரை காப்பாத்துது. எமர்ஜென்சிக்கு அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. ஆனா நாள்பட்ட நோய்கள்னு வரும்போது அது உடலின் அமைப்பை மட்டுமே பாக்குது, அதோட முழுமையான செயல்பாட்டை பாக்குறது கிடையாது. அமைப்பு, செயல்பாடு இது கொஞ்சம் குழப்புவே. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்றேன். 1950களில் நடந்த ஒரு மருத்துவ வரலாற்றை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். குழந்தைகளோட கழுத்து பகுதியில தைமஸ் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கும். அது உங்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் பெருசா இருக்கும். சரி, அது எதுக்கு? அதுதான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான அந்த டி செல்களை உருவாக்குற ஒரு மிக முக்கிய உறுப்பு. ஆனா அன்றைய மேற்கத்திய மருத்துவர்களுக்கு அதோட செயற்பாடு புரியல. ஏன் இது இவ்ளோ பெருசா இருக்கு, இது ஒரு வியாதியா தான் இருக்கும்னு நினைச்சிட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்ன பண்ணாங்க? அதன் மீது கதிர்வீச்சு செலுத்தி, அதாவது எக்ஸ்ரே மூலமா அந்த சுரப்பியை சுருங்க வச்சாங்க. என்னது? எதற்காக அந்த உறுப்பு இருக்குன்னே தெரியாம பச்சிளம் குழந்தைங்களுக்கு ரேடியேஷன் கொடுத்தாங்களா? கேட்கவே ரொம்ப பயமா இருக்கே.
ஆமா, அமைப்பை மட்டும் பார்த்ததன் விளைவுதான் இது. ஆனா பாரம்பரிய சீன மருத்துவம் ஒரு கட்டிடத்தோட தீயணைப்பு வீரனை போல இல்லாம அந்த கட்டிடத்தையே தீப்பற்றாதவாறு வடிவமைக்கிற ஒரு ஆர்கிடெக்ட் போல வேலை செய்யுது. அதாவது நோய்க்கான வேர பாக்குறாங்கன்னு சொல்றீங்க. உடல் அப்படிங்கிறது பழுதான காரை மெக்கானிக் சரி செய்வது போல இல்ல, அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு அற்புதம் இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்க. அவங்க உடல்ல வெறும் பாகங்களா பார்க்காம அதோட ஒட்டுமொத்த செயல்பாட்டை உணர்ந்தாங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பே கேனோட்ரமா மாதிரியான காளான்கள் எப்படி நம்ம தைம சுரப்பியை தூண்டி நோய் எதிர்ப்பு அணுக்களை அதிகரிக்க செய்து அப்படிங்கறத கண்டறிஞ்சு பயன்படுத்தினாங்க. சூப்பர். சரி, இந்த இயற்கையான குணப்படுத்தும் ஆற்றல் இவ்வளவு வலிமையானது அப்படின்னா, இந்த உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் வேலை செய்ய ஏன் சரியா 8 வாரங்கள் தேவைப்படுது? அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. நான் இந்த புத்தகத்துல நாள்பட்ட மூட்டு வலியால அவதிப்பட்ட ஒரு பெண்ணோட கதைய பார்த்தேன். அவங்க வலி நிவாரண மாத்திரைகளை சாப்பிட்டப்போ வலி உடனே குறைஞ்சது. ஆனா ஒமேகா 3 அதிகமுள்ள மீனெண்ணெய், இஞ்சி அப்புறம் மஞ்சள் மாதிரியான இயற்கையான உணவுகளை சாப்பிட தொடங்கின பிறகு அவங்க முழுமையா குணமடைய சில வாரங்கள் எடுத்திருக்கு. ஆமா, ஏன் இந்த தாமதம்? மாத்திரைகள் செய்யற மேஜிக்க இயற்கையால உடனடியா செய்ய முடியலையா? மாத்திரைகள் செய்யறது மேஜிக் கிடையாதுங்க. அது உடலின் மீது செலுத்தப்படுற ஒரு வன்முறைன்னு கூட சொல்லலாம். அந்த வலி நிவாரண மாத்திரைகள் எப்படி வேலை செய்யுது தெரியுமா? எப்படி வேலை செய்யுது? அவை உடல்ல வீக்கத்தையும் வலியையும் உருவாக்குற ப்ராஸ்டாகுலாம்பின் அப்படிங்கிற ரசாயனங்களோட உற்பத்திய உடனடியாக பலவந்தமா தடுத்து நிறுத்துது. அதுல என்ன வன்முறை இருக்கு? நமக்கு வலி நின்றால் சரிதானே? அப்படி இல்ல. ஏன்னா உடல் உடனடியாக இதுக்கு எதிரா செயல்படும். யாரோ நம்ம ரசாயன உற்பத்தியை தடுக்கறாங்கன்னு நினைச்சு நீங்க மாத்திரையை நிறுத்தின உடனே முன்பை விட மிக அதிகமா அந்த வீக்க ரசாயனங்களை உற்பத்தி செய்யும். ஓ, அததான் ரீபவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த மாத்திரைகள் இரைப்பையில உள்ள பாதுகாப்பு படலத்தையும் அழிச்சு புண்ணை ஏற்படுத்துது. வலியை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு புது நோயை உருவாக்குது. இப்ப புரியுது. அதனாலதான் வலி நிவாரணி அதிகமா போட்டா அல்சர் வருதுன்னு சொல்றாங்களா? சரியா பிடிச்சிங்க. ஆனா இயற்கையான முறையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க ஒமேகா 3, இஞ்சி, மஞ்சள் இதெல்லாம் உணவுல சேர்க்கும்போது உடல் அந்த புதிய ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்களை வச்சு ஒவ்வொரு செல்லோட வெளிப்புற சுவரையும் புதிதா கட்டியமைக்குது. அப்போ அந்த அடிப்படை செல்களே மாறுதுன்னு சொல்ல வரீங்க? ஆமா, இந்த ஆரோக்கியமான செல்களிலிருந்து உருவாகிற புரோஸ்டாக்லாண்டின்கள் இயற்கையாகவே வீக்கத்தை குறைக்கும் தன்மை கொண்டது. இந்த அடிப்படையான உயிரியல் மாற்றம் உடம்போட கோடிக்கணக்கான செல்கள்ல முழுமையா நிகழ்ந்து முடிய, அதாவது பழைய செல்கள் அழிந்து புது செல்கள் உருவாக குறைந்தது 2 மாதங்கள், அதாவது 8 வாரங்கள் தேவைப்படுது. ரொம்ப தெளிவா புரியுது. இது தாமதம் இல்ல, இதுதான் உடலோட உண்மையான கட்டுமானம். இங்கேதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. உணவு பழக்கத்தை மாற்றுவதால மட்டும் இது நடக்குதா, அல்லது நாம சரியா சாப்பிடுறோம் அதனால குணமாகிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையே நோயை குணப்படுத்துதா? இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புகிறது. நீங்க பிளசிபோ விளைவை பத்தி கேக்குறீங்க. ஆமா, மருத்துவத்துல இத பிளசிபோ விளைவுன்னு சொல்வாங்களே, இது வெறும் பொய்யான ஆறுதல் தானே? மனச தேத்திக்கிறதுக்காக சொல்றது தானே? பிளசிபோ என்றாலே அது ஒரு பொய்யான ஆறுதல் அல்லது ஏமாற்று வேலைன்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அது மூளையோட ஒரு வியக்கத்தக்க சக்தி. நவீன பெட் ஸ்கேன் ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? நீங்க ஒரு சிகிச்சையோ அல்லது புதிய பழக்கத்தையோ முழுமையா நம்பும்போது உங்க மூளையில உள்ள குறிப்பிட்ட நரம்பியல் பாதைகள் தூண்டப்படுது. மூளையே ஒரு பெரிய மருந்தகம் போல செயற்பட்டு எண்டோர்ஃபின்கள், டோபமின் மாதிரியான நிஜமான ரசாயனங்களை உற்பத்தி செஞ்சு ரத்தத்துல கலக்குது. என்னது, நிஜமான ரசாயனங்களையே மூளை உருமாக்குதா? ஆமா, இது சாதாரண வலி நிவாரண மாத்திரைகளை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்படி என்றால் என் எண்ணமே என் உடலோட ரசாயன அமைப்பை மாற்றுதா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. 100% மாத்தும். நீங்க புதிய வாழ்க்கை முறையை 8 வாரங்களுக்கு நம்பிக்கையோட பின்பற்றும் போது மூளை தொடர்ந்து இந்த குணப்படுத்தும் சிக்னல்களையும் ரசாயனங்களையும் உடலுக்கு அனுப்புது. மேலும் மூளையில ஒரு புதிய பழக்கத்துக்கான நரம்பியல் பாதைகள் வலுவடையவும் இதே 8 வாரங்கள் தான் தேவைப்படுது. லாஜிக்கா தான் இருக்கு. ஆனா ஒரு மனிதனை 8 வாரங்கள் தொடர்ந்து ஒரு புது பழக்கத்தை பின்பற்ற வைப்பது சாதாரண விஷயம் இல்லையே. நான் கூட ஜிம்முக்கு பணம் கட்டிட்டு 1 வாரத்திலே நிறுத்திருக்கேன். இது பலருக்கும் நடக்கிறது தான். ஆனா பழக்கங்களை மாட்டுவதற்கு ஒரு ரகசியம் இருக்கு. நீ இதை செய்யாவிட்டால் இறந்து விடுவா அப்படின்னு பயத்தை காட்டி ஒருவரை மாற்றுவதை விட நேர்மறையான உந்துதல் மூலமா மாற்றுவதே நிரந்தரமானது. பாசிட்டிவ் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, மருத்துவர் ஆண்ட்ரூ வைல் தனது சொந்த கதையை இந்த புத்தகத்துல சொல்றாரு.
29 வயசுல அவர் 104 கிலோ எடையோட பலவிதமான ஒவ்வாமை பிரச்சனைகளோட ரொம்ப அதிகமா இறைச்சி உண்ணும் நபரா இருந்தாரு. அமேசான் காடுகளுக்கு சென்று அங்க உள்ள பூர்வக்குடி மக்கள் கிட்ட மூலிகைகளை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை அவருக்கு வந்தது. அமேசான் காடுகள்ல பயணிக்கணும்னா அதீத உடல் தகுதி வேணுமே, சாதாரணமா போக முடியாதே. அதை உணர்ந்துதான் தன் காட்டு பயணத்தை தாங்க தன் உடலை தயார்படுத்தணும் அப்படிங்கிற உந்துதல்ல தனது உணவை மாற்றி யோகா செஞ்சு எடையா குறைச்சு முழுமையா மாறினார். வாவ்! அப்போ உந்துதல் பாசிட்டிவா இருந்தா 8 வாரங்கள் இல்ல, வாழ்நாள் முழுவதுமே நாம மாறுவோம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இதுவரைக்கும் நாம உடலையும் உணவையும் கொஞ்சம் விரிவா பார்த்தோம். ஆனா மாரடைப்பு மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டா ரத்த குழாயில கொலஸ்ட்ரால் அடைச்சுக்குது, அதனால ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு ரொம்ப எளிமையா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உடல் அப்படிங்கிறது மனதோடும் நரம்பு மண்டலத்தோடும் ரொம்ப நெருக்கமா இணைஞ்சதல்லவா? மிக சரியான புள்ளிக்கு வந்தீங்க. பாதி மாரடைப்பு நோயாளிகளுக்கு கொலஸ்ட்ரால் அளவு சாதாரணமாவே இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? கொலஸ்ட்ரால் தான் வில்லன்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்களே. கொலஸ்ட்ரால் ஒரு காரணம் தான், ஆனா அது மட்டுமே முழு வில்லன் கிடையாது. மாரடைப்பு அப்படிங்கிறது இரத்த குழாயில ஏற்படுற வீக்கம், அதீத மன அழுத்தம் மற்றும் நமது தன்னாட்சி நரம்பு மண்டலத்தோட சமநிலையின்மையோடு நேரடி தொடர்புடையது. தன்னாட்சி நரம்பு மண்டலம்னா அதுல என்ன சமநிலையின்மை வருது? அதாவது நம்ம நரம்பு மண்டலத்துல 2 பிரிவுகள் இருக்கு. ஒன்னு சிம்பத்தட்டிக், இது சண்டை அல்லது ஓட்டம் என்ற பதற்ற நிலையை உருவாக்குவது. மற்றொன்று பாராசிம்பத்தட்டிக், இது ஓய்வு மற்றும் செரிமானம் அப்படிங்கிற ஒரு அமைதியை தருவது. ஓ! அதாவது நாம எப்பவுமே டிராஃபிக் நெரிசல், வேலைப்பழு, கோபம் இருக்கும்போது இந்த சிம்பத்தட்டிக் நரம்புகள் தான் முழு நேரமும் வேலை செய்யுது இல்லையா? ஆமா, அப்படி தொடர்ந்து பதற்றத்திலே இருக்கும்போது கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன் ரத்தத்துல அதிகமா சுரக்குது. இது உங்க இரத்த குழாய்களோட உள்ளே வீக்கத்தை ஏற்படுத்துது. அப்ப கொலஸ்ட்ரால் இல்லனாலும் பிரச்சனை வருமா? கண்டிப்பா. நீங்க என்னதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த கொலஸ்ட்ரால் இல்லாத உணவை சாப்பிட்டாலும் உங்க நரம்பு மண்டலம் தொடர்ந்து சிம்பத்தட்டிக் ஆதிக்கத்தில் இருந்தா அந்த வீக்கம் மாரடைப்ப வரவழைச்சிடும். இத கேட்கும்போதே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. எனக்கு இங்க புத்தகத்துல வர்ற ரிச்சர்ட் ஹெச் அப்படிங்கிறவரோட கதை நினைவுக்கு வருது. அவருக்கு பல வருஷங்களா நாள்பட்ட முதுகுவலி இருந்திருக்கு. ஸ்கேன் செஞ்சு பார்த்தாலும் முதுகெலும்புல எந்த பிரச்சனையும் இல்ல. மாத்திரைகள், சிகிச்சைகள் எதுவும் வேலை செய்யல. கடைசியில அவர் மற்றவர்களுக்கு உதவுற ஒரு சமூக சேவையில ஈடுபட்டார். அனாதை இல்லங்களுக்கும் முதியோர்களுக்கும் உதவ ஆரம்பிச்சார். சிறிது காலத்திலேயே அவரோட முதுகுவலி முழுமையா குணமாயிடுச்சு. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சத்தியமா புரியல. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இது அறிவியலோட மிக அற்புதமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். மூளை எப்படி வலிய உணருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஒரு மனிதன் தனிமையில இருக்கும்போதோ சமூகத்தால் ஒதுக்கப்படும் போதோ அவனோட மூளை ஒருவித மனவலியை உணருது இல்லையா? ஆமா, மனசு ரொம்ப வலிக்கும். அந்த மனவலியை உணர மூளையோட அதே நரம்பியல் பாதைகள் தான் உடல் ரீதியான வலியையும் உணருது. ஓ! அப்படி என்றால் மூளையை பொறுத்தவரை தனிமை உணர்வும் முதுகில் அடிபடுவதும் ஒண்ணுதானா? மிக சரியா சொன்னீங்க. ரிச்சர்ட் சமூக சேவையில ஈடுபட்ட போது மற்ற மனிதர்களுடனான தொடர்பும் பாசமும் அவனது மூளையில உள்ள தனிமை உணர்வை முற்றிலுமா அழிச்சது. அப்போ மனசு மாறின உடனே உடம்பு மாறிடுச்சா? ஆமா, அந்த உணர்வு மாறின உடனே மூளையில உள்ள வலி உணரும் பாதைகள் அமைதியடைஞ்சது. மூளை முதுகு வலிய அப்படியே அணைத்து விட்டது. இது ஏதோ மாயமோ மந்திரமோ இல்ல, தூய நரம்பியல் அறிவியல். இது எனக்கு மிகப்பெரிய ஒரு திறப்பா இருக்கு. நியூஸ் பார்க்கறத நிறுத்துவதும் வீட்டிற்கு பூக்களை வாங்கி வருவதும் நோயை எப்படி குணப்படுத்தும்னு நான் முதல்ல ஆச்சரியப்பட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு அதோட லாஜிக் புரிஞ்சிருக்கும். ஆமா, தொடர்ச்சியா நெகட்டிவ் செய்திகளை பார்க்கும்போது நாம மீண்டும் அந்த சிம்பத்தட்டிக் பதற்ற நிலைக்கு போறோம். ஒரு பூவோட அழகை ரசிக்கும்போது அல்லது இயற்கையோடு இணையும் போது நாம பாராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிற அமைதி நிலைக்கு வரோம். இது ஆன்மீக ஆற்றலை உயர்த்தி உடலின் குணப்படுத்தும் அமைப்பிற்கு மிகப்பெரிய பலத்தை அளிக்குது. சரிதானே? 100க்கு 100 சரி. மனம் அமைதி அடையும் போதுதான் உடற் தன்னைத்தானே சரி செய்யும் வேலைய சுறுசுறுப்பா தொடங்குது. இவ்ளோ நேரம் குணமடைதலின் பின்னால் உள்ள அறிவியலையும் உயிரியலையும் ரொம்ப டீப்பா பார்த்தோம். இதை நமது அன்றாட வாழ்வில எப்படி செயல்படுத்துறது? அந்த 8 வார திட்டத்தோட முக்கிய படிநிலைகளை அலசுவோம். உணவை பொறுத்தவரை புரோக்கலி, சால்மன் மீன் அல்லது சைவ உணவு உண்பவரா இருந்தா ஆளிவிதை, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சொல்றாங்க. ஆமா, இதெல்லாம் உணவுல சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோகலஸ், கார்டிசெப்ஸ் மாதிரியான மூலிகைகளையும் நோய் எதிர்ப்புக்கு பரிந்துரைக்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது? இவை சாதாரண நோய் எதிர்ப்பு சக்தி பூஸ்டர்கள் கிடையாது. இவை அடாப்டோஜென்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. அடாப்டோஜன் அப்படின்னா என்ன?
அதாவது இவை உங்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கண்மூடித்தனமா அதிகரிக்காது. உங்களது நோய் எதிர்ப்பு சக்தி மந்தமா இருந்தா அதை தூண்டிவிடும். அதே சமயம் அலர்ஜி மாதிரியான நேரங்கள்ல உங்க நோய் எதிர்ப்பு மண்டலம் மிக வேகமா தவறா செயல்பட்டா அதை கட்டுப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வரும். ஓ, ஒரு நல்ல சூப்பர்வைசர் போல வேலை செய்யுதுன்னு சொல்லுங்க. கரெக்ட். அதோட வைட்டமின் சி, இ, செலீனியம் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம் உடம்போட செல்களை சிதைவடையாம ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்குது. உடற்பயிற்சின்னு வரும்போது தினமும் 45 நிமிடங்கள் கைகளை வீசி நடக்கச் சொல்வதும் தசைகளை நீட்டிக்கும் ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகளும் புரியுது. ஆனா மூச்சு பயிற்சிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? சும்மா மூச்சு விடுறது எப்படி நோயை குணப்படுத்தும்? மூச்சு பயிற்சி தான் தன்னாட்சி நரம்பு மண்டலத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஒரே நேரடி வழி. அது எப்படி சாத்தியம்? நாம ஆழமா மூச்சு இழுத்து மெதுவா வெளியிடும்போது அது நமது கழுத்து பகுதியில உள்ள வேகஸ் நரம்பை நேரடியாக தூண்டுது. இந்த வேகஸ் நரம்பு தூண்டப்பட்டவுடன் அது இதயத்திற்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். என்ன சிக்னல்? இதய துடிப்பை குறை, ரத்த அழுத்தத்தை குறை, அமைதியா இரு அப்படின்னு கட்டளையிடுது. இது உடனடியாக சிம்பத்தட்டிக் பதற்றத்திலிருந்து பாராசிம்பத்தட்டிக் அமைதி நிலைக்கு மாறுவதற்கான ஒரு பயாலஜிக்கல் ஸ்விட்ச் மாதிரி செயல்படுது. ஆஹா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு இப்போ மிக தெளிவா புரியுது. ஆனா இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க நினைக்கலாம், எனக்கு தான் இப்போ எந்த நோயும் இல்லையே, நான் ஏன் இந்த உணவு, மூச்சு பயிற்சி எல்லாவற்றையும் இப்போ தொடங்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? உணவு பாதை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியோட கதைய புத்தகத்துல சுட்டி காட்டுறாங்க. அவருக்கு பல மாதங்களாகவே நெஞ்செரிச்சல் இருந்திருக்கு. ஆனா அவர் அதை பெருசா கண்டுகொள்ளவே இல்ல. திடீர்னு புற்றுநோய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் உச்சக்கட்ட பதற்றத்துக்கு, அதாவது சிம்பதட்டிக் ஓவர் டிரைவுக்கு போயிட்டார். பாவம், அந்த நேரத்துல ரொம்ப பயந்திருப்பாரு. ஆமா, குடும்பத்தினர் ஒரு வழி சொல்றாங்க, நண்பர்கள் வேறு வழி சொல்றாங்க, மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைன்னு சொல்றாங்க. அந்த பயத்திலையும் குழப்பத்திலையும் தன் உடலுக்கான சரியான முடிவை அவரால் எடுக்க முடியாம திணறினார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பயத்துல இருக்கும்போது மூளை சரியா செயல்படாது இல்லையா? அதுதான் பெரிய பிரச்சனையே. நோய் வந்த பிறகு பயத்துல தீர்வு தேடுறதா நம்ம தவிர்க்கணும். நீங்க ஆரோக்கியமா இருக்கும்போதே இந்த 8 வார திட்டத்தை தொடங்கி உடலையும் மனதையும் தயார்படுத்திக் கொள்வது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. உடம்போட அடித்தளத்தையே ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னு சொல்லலாம். ஆமா, அது உங்க உடலின் அடித்தளத்தை வலிமையாக்குது. நாளைக்கு ஒரு நோயோ நெருக்கடியோ வரும்போது உங்க உடல் அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கும். உங்க மனம் எந்த பதற்றமும் இல்லாம தெளிவான முடிவுகளை எடுக்கும். உண்மையாவே இது நம் உடலை பற்றிய மருத்துவத்தை பற்றிய கண்ணோட்டத்தையே முற்றிலுமா மாற்றுது. இந்த முழுமையான தேடல்ல என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? நாம உணவு உண்ணாம விரதம் இருக்கும்போதோ அல்லது எதிர்மறை செய்திகளில் இருந்து விலகி இருக்கும்போதோ செரிமானத்திற்கும் மன அழுத்தத்தை கையாள்வதற்கும் செலவாகும் பெருமளவு ஆற்றல் மிச்சமாகுது. அந்த மிச்சமான ஆற்றல் நேர எங்க போகுது தெரியுமா? அது உடலை குணப்படுத்துற வேலைக்கு போகுது. ஆமா, உங்க உடலோட குணப்படுத்தும் அமைப்பிற்கு சென்று பழுதான செல்களை சரி செய்ய பயன்படுது. மிக சரியான விஷயம். எனவே இந்த தேடலோட முடிவுல உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க உடலோட குணப்படுத்தும் ஆற்றலை திருடுற தேவையற்ற விஷயங்கள் வேறு என்னென்ன இருக்கு அப்படின்னு சற்று அமைதியா சிந்திச்சு பாருங்க. அது ஒரு நெகட்டிவான உறவா கூட இருக்கலாம். கண்டிப்பா தேவைக்கு அதிகமா பதற்றப்படுற பழக்கமா இருக்கலாம், அல்லது மொபைல் போன்ல முடிவில்லாம ஸ்க்ரோல் செஞ்சு உங்க மூளைய சோர்வடைய செய்யற நேரமா கூட இருக்கலாம். உங்க ஆற்றல் எங்க வீணாகுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த ஓட்டைய அடைச்சா உங்க உடலோட இயற்கையான குணப்படுத்தும் சக்தி எத்தகைய அற்புதங்களை செய்யும் அப்படிங்கறத நீங்களே உணர்வீர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு முத்தாய்ப்பு. இவ்வளவு நேரம் கேட்கதற்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.